بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. அப்போ இது வரைக்கும் ஹபரில் ஆஹாதான ஹதீஸுகள் எதை கவனித்து பியத்திபாரி குவத்திஹி வலாஃபிஹி அதனுடைய பலம் பலகீனத்தை கவனித்து ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டது. மக்பூலான ஹதீஸுகள் மர்தூதான ஹதீஸுகள். மக்பூலான ஹதீஸுகள் 4 வகையாக பிரிக்கப்பட்டது. சஹீஹுன் லி தாத்திஹி சஹீஹுன் லி கைரிஹி ஹஸனுன் லி தாத்திஹி ஹஸனுன் லி கைரிஹி. சஹீஹுன் லி தாத்திஹினா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ஹதீஸில் 5 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். அதனுடைய தாரீஃப் மா இத்தசல சனதுஹு பி நக்லில் ஆதிலில் அபித்தி மின் கைர் ஷுதுதின் வலா இல்லத்தின். ஃபஸ்ட்டு இத்திசாலு சனத் பிமானா அன்ன குல்ல ராவி மின் ருவாத்திஹி கத் அகதஹு முபாஷரத்தன் அம்மன் ஃபௌகஹு மின் அவ்வலி சனதி இலா ஆஹிரிஹி. ரெண்டாவது அதாலத்து ருவாத் அன்ன குல்ல ராவி மின் ருவாத்தி இத்தசஃப பி கௌனிஹி முஸ்லிமன் ஆகிலன் பாலிகன் கைர ஃபாசிகின் வ கைர மஹ்ரூமில் முருவாத்தி. மூன்றாவது லபுத்து ருவாத் அன்ன குல்ல ராவி மின் ருவாத்திஹி பி ஐயக்கூன தாமல் லபுத்தி இம்மா லபுத்து சதுர் அம் லபுத்து கிதாபத். அடுத்து அதமு ஷுதூத் அல்லா யக்கூனல் ஹதீஸு ஷாத்தன் வஷுதூது முகாலிஃபத்து சிக்கத்தி லிமன் ஹூ அவுசக்கு மின்ஹு. அதமுல் இல்லத் பி அல்லா யக்கூனல் ஹதீஸு மாலூலன் வல் இல்லத்து சௌபுன் காமிருன் ஹஃபியுன் யக்தஹு ஃபி சிஹத்தில் ஹதீஸ் அஸ்ஸலாமத்து மின்ஹு. இது 5 நிபந்தனைகளில் ஹஸனுல் லி தாத்திஹி என்பது ஹஸனுல் லி தாத்திஹி என்பது எந்த நிபந்தனை மட்டும் இல்லாதது? ஹஃபுல் லபுத்தா தாமுல் லபுத்தா இருக்கிறதுக்கு ஹஃபுல் லபுத்தான ஒரு அறிவிப்பாளர் அதில் வந்து விடுவது. அப்போ மா இத்தசல சனதுஹு பி நக்லில் அதிலில்லதி ஹஃப லபுத்துஹு அன் மிஸ்லிஹி இலா முன்தஹாஹு மின் கைரி ஷுதூதின் வலா இல்லத்தின்ட்டாங்க. அடுத்து ஹசனுன் சஹீஹுன் லி கைரிஹி என்பது ஹசனுன் லி தாத்திஹி தான். ஹுவல் ஹசனு லி தாத்திஹி இதா ருவிய மின் தரீக்கின் ஆகர் மிஸ்லுஹு அவ் அக்வா மின்ஹு. அடுத்து ஹசனுல் லி கைரி என்பது வஹுவல் லைஃபு இதா தஅத்தத துர்குஹு லம் யகுன் சாபு லஃபிஹி ஃபிஸ்குர் ராவி அவ் கதிபுஹு சொல்லிட்டேன். அடுத்து இந்த மக்பூலான ஹதீஸுகளை முஹ்கம் முக்தலிஃபான ஹதீஸுகள்னு பிரிக்கிறாங்க. முஹ்கமான ஹதீஸு ஹுவல் ஹதீஸுல் மக்பூல் ஹுவல் ஹதீஸுல் மக்பூல் அல்லதி சலிம மின் முஆரலத்தி பி மிஸ்லிஹி. அதை போன்ற இன்னொரு மக்பூலா ஹதீஸு முரண்படுவதை விட்டு ஒரு மக்பூலா ஹதீஸு சலாமத் பெற்றிருப்பது. முக்தலிஃபுல் ஹதீஸ்னா ஹுவல் ஹதீஸுல் மக்பூலுல் முஆரலு பி மிஸ்லிஹி மா இம்கானில் ஜம்இ பைனஹுமா அப்படின்ட்டாங்க. அடுத்து நாசிக் மன்சூக் என்ன தாரீஃபு? நுஸ்ஹுக்கு என்ன தாரீஃபு? ரஃபு ஷாரிஇ ஹுக்மன் முத்தகத்திமம் மின்ஹு பி ஹுக்மின் முத்தஅখিரி மின்ஹு. ஷாரியிடமிருந்து வந்த பின்னால் வந்த சட்டத்தை கொண்டு முன்னால் வந்த சட்டம்
மாற்றப்படுவது என்பது அது நஸ்க் என்று சொன்னார்கள். இப்படி நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்த ஹபருல் மர்தூத், மர்தூதான ஹதீஸுகள் இருக்கா? ஓ அஸ்பாபு ரத்திஹி, ஒரு ஹதீஸு மர்தூதாகுவதற்கான காரணங்கள், ஒரு ஹதீஸு மர்தூதாகுவதற்கான காரணங்கள். தாரீஃபுஹு, ஒரு ஹதீஸ் மர்தூத் என்றால் அதனுடைய தாரீஃப் என்ன இருக்கா? ஹுவல் ஹபர், அது ஒரு ஹதீஸு. எப்படிப்பட்ட ஹதீஸு? அல்லதி லம் யதரஜ்ஜஹ், ராஜியாகவில்லை, ஏற்றமாகவில்லை. என்ன ஏற்றமாகவில்லை? சிதுகுல் முஹ்பிரி பிஹி, எதை கொண்டு அறிவிக்கிறார்களோ, எதை கொண்டு அறிவிக்கிறார்களோ அந்த அறிவிக்கக்கூடிய அந்த விஷயத்தினுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய உண்மைத்தன்மை ராஜி ஆகவில்லை என்றால் அந்த ஹதீஸுக்கு பேர் என்னது? மர்தூத். ராஜி ஆனால் மக்பூல். புரிஞ்சா? வல் ஹபருல்லதி லம் யதரஜ்ஜா சிதுகுல் முஹ்பிரி பிஹி, எதை கொண்டு அறிவிக்கிறார்களோ அதனுடைய உண்மைத்தன்மை ராஜியாகவில்லை என்றால் அப்படிப்பட்ட ஹதீஸுக்கு என்ன மர்தூத் என்று சொல்வார்கள். சரி, வதாலிக, அது என்னவென்றால் பி ஃபக்தி ஷர்த்தின், ஒரு நிபந்தனை விடுபடுவதின் மூலமாகவோ, அவ் அக்சர், அல்லது அதிகமான நிபந்தனைகள் விடுவதின் மூலமாகவோ. என்ன நிபந்தனைகள்? மின் ஷுரூத்தில் கபூல், மின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மூலம் ஃபக்தி ஷர்த்தின் மின் ஷுரூ பி ஃபக்தி ஷர்த்தின் அவ் அக்சர் மின் ஷுரூத்தில் கபூலில் லத்தி மர்ரத் பினா ஃபி பஹ்ஸி சஹீஹ், சஹீஹுடைய பஹ்ஸிலே கடந்து சென்ற மக்பூலுடைய நிபந்தனைகள், சஹீஹுடைய நிபந்தனைகளிலிருந்து ஒரு நிபந்தனையோ அல்லது அதிகமான நிபந்தனைகள் ஒரு ஹதீஸிலே இல்லை என்றால் அந்த ஹதீஸ் என்னவாயிரும்? மர்தூதாயிரும். விளங்குச்சா? அதனுடைய அக்ஸாம் ஓ அஸ்பாபு ரத்திஹி, ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. அதை நம்ம ஃபுல்லாக வாசிக்கலனாலும் அதனுடைய அஸ்பாப் ரெண்டு அஸ்பாபு தான். என்னது? ஒரு ஹதீஸ் மர்தூதாகுவதற்கு ரெண்டு காரணம் தான். ஒரு ஹதீஸு மர்தூதாகுவதற்கு ரெண்டு காரணம் தான். இந்த மர்தூதுன்ற பேரை தான் இன்னொரு பேராக என்ன சொல்கிறாங்க? லைஃப்ன்றாங்க. மர்தூது தான் என்ன செய்கிறாங்க? பொதுவான ஒரு பேராக என்ன செய்கிறாங்க? லைஃபான ஹதீஸ். லைஃபான ஹதீஸ்ன்னு சொன்னாலும் மர்தூதுனாலும் ஒன்று தான். விளங்குச்சா? இப்போ ஒரு ஹதீஸ் மர்தூதாகுவதற்கு ரெண்டு காரணங்கள், தலையாய ரெண்டு காரணங்கள் போட்டிருக்கு பாருங்க. சௌபைனி ரயீசைனி ஹுமா, அந்த ரெண்டு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் சக்தும் மினல் இஸ்னாத். என்னது? என்ன அர்த்தம்? அறிவிப்பாளர் தொடர்வரிசையிலே விடுபடுதல் ஏற்படுவது, துண்டிப்பு ஏற்படுவது. ஒரு சனது இருக்குது, இப்போ இந்த சனதில் யாரோ ஒருத்தர் விடுபடுவது, விடுபட்டால் அங்கே இத்திசால சனது என்கிற நிபந்தனை அடி வாங்கிறது. எனவே அந்த ஹதீஸு மர்தூதுன்ற தரத்துக்கு வந்துடுது. அப்போ ஃபஸ்ட்டு காரணம் ஒரு ஹதீஸு பலகீனமாகுவதற்கு, ஒரு ஹதீஸு மர்தூதாகுவதற்கு ஃபஸ்ட்டு காரணம் சக்துன் ஃபில் மினல் இஸ்னாத், அறிவிப்பாளர் தொடர்வரிசையில் ஏற்படக்கூடிய விடுபடுதல். ரெண்டாவது காரணம் தானுன் ஃபிர் ராவி, அறிவிப்பாளரிடத்தில் ஏற்படக்கூடிய குறை, அறிவிப்பாளர்கிட்ட ஏற்படக்கூடிய குறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காமிலானவங்க, அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் பலகீனம் கிடையாது. அவங்க நாவலில் இருந்து பலகீனமான விஷயம் என்ன செய்யாது? வராது. சில பேர் என்ன லைஃப்னா ரசூல்லாவே லைஃப்னு சொல்லியிருப்பாங்களா? சில பேர் என்ன விளங்கிறாங்க? ரசூல்லாவா லைஃப்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒமாயன்திக்கு அனில் ஹவா இன்னுவா இல்லா வஹி யூஹா. அப்போ இது வஹியும் கைர மத்துலு, ஓதப்படாத வஹி இது. அப்போ ரசூலுல்லாவுடைய நாவலிருந்து பலகீனம் வரல. ரசூலுல்லாவுடைய நாவலிருந்து என்ன செஞ்ச? ஹக்கு தான் வந்துச்சுல. என்னுடைய நாவலிருந்து ஹக்கை தவிர எதுவும் என்ன செய்யாது? வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பலகீனம் என்பது, ஒரு ஹதீஸை ஏன் பலகீனம் என்று சொல்கிறோம்? அறிவிப்பாளர் தொடர்வரிசையில் ஏற்படக்கூடிய விடுபடுதலின் காரணமாகவும் அறிவிப்பாளர்கிட்ட ஏற்படக்கூடிய குறையின் காரணமாகத்தான் ஒரு ஹதீஸ் பலகீனமாகிறதே ஒழிய
நபியினுடைய நாவிலிருந்து பலகீனம் என்பது என்ன செய்யாது, ஏற்படாது. ஆனால் சமூகத்தில் சில அவாம்கள் என்ன விளங்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்து லைஃப் வந்துருச்சு, ரசூலுல்லாஹ் நாவிலிருந்துலாம் லைஃப் வரல. அது அறிவிக்கக்கூடியவருடைய நிலையை கவனித்தும் அந்த அறிவிப்பாளருடைய தொடர் வரிசையில் ஏற்படக்கூடிய விடுபடுதலை கவனித்து தான் அந்த ஹதீஸ் என்னவாகுது, லைஃப் ஆகுது. அப்போ ரெண்டு காரணம். என்ன காரணம்? சகத்துன் இஸ்னாத் தானுன் ஃபிர் ராவி. இந்த ரெண்டு காரணம் தான் ஒரு ஹதீஸ் என்னவாகுவதற்கு காரணம், லைஃப் ஆகும் மருதுதாகுவதற்கான அடிப்படை காரணங்கள். ஓகேவா? இப்போ லைஃப்னா என்னன்னு ஒரு இதையும் போடுறாங்க. சைனா என்னன்னு போட்டாங்க, லோகத்தில் என்ன அர்த்தம் போட்டாங்க, சை என்பது லித்து சகீமே. அது அதிகமாக எதில் ஹக்கீக்கான மானால எதில் யூஸ் பண்ணப்படும், ஓஃபில் அஜிசாமி ஹக்கீக்கத்தில் அஜிசாமுக்கு தான் பயன்படுத்தப்படும். ஆனால் ஹதீஸிலேயும் பிற அர்த்தங்களிலேயும் மஜாஸாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி லைஃப் போட்டிருக்கான். லைஃப்னா என்ன, தாரீஃப் என்ன, லுகத்தன் லித்துல் கவியி. எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதுக்கு டிக்ஷனரி அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியணும். அந்த துறையில் அதற்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியணும். நான் இப்போ ஹதீஸ் ஆயிரங்கத்தில் பேசும்போது ஹதீஸ் என்றால் என்ன அப்படின்னு ஆரம்பத்தில் பேசும்போது லுகத்துடைய அர்த்தம் சொல்லலை, ஸ்ட்ரைட்டாக இஸ்திலாஹுடைய அர்த்தம் மா உலிஃபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீன் அவ் சிஃபத்தின்னு சொல்லிட்டு ஹதீஸை மர்ஃபு, ஹதீஸை மக்து, ஹதீஸை மௌகூஃப்னு விளக்கிட்டேன். அதுக்கு பிறகு பேசினேன் உலமாக்கள் அசாத்திதாக்கல்ல மஹ்மூத் அல் ஹசன் ரஷாதி அப்படின்னு ஒரு பெரிய பாக்கியாத்தில் உஸ்தாதாக இருந்தாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. கலீல் அஹ்மது கீர்னூரி அவருடைய சகோதரர், பாக்கியாத்தில் ரொம்ப வருஷமாக உஸ்தாதாக இருந்தவங்க, பெரிய பெரிய ஆலிமாவும். அவங்க பேசும்போது அதை சுட்டி காட்டினாங்க, லுகத்துடைய அர்த்தம் ரொம்ப முக்கியமானது, அதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, லுகத்தில் அது ஜதீத் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க விலைக்கு சொன்னாங்க. அப்போ ஒரு வார்த்தைக்கு டிக்ஷனரி ரீதியான அர்த்தம் என்ன, அந்த துறையில் இந்த வார்த்தை என்ன அர்த்தத்திற்கு பயன்படுத்தப்படுது. இப்போ லைஃப் அப்படின்னா பலகீனமானவன் அர்த்தம். பொதுவான அர்த்தத்தின்படி பார்த்தா பலகீனமான உடல் பலகீனத்துக்கு லைஃப் சொல்லுவாங்க. ஆனால் இந்த துறையில் லைஃபுக்கு என்ன அர்த்தம்னா அது வேற இருக்கும். சைனா நல்லா இருக்குன்னு அர்த்தம், உடல் ஆரோக்கியமாக இருக்காருன்னு அர்த்தம், இது பொதுவான அர்த்தம். இந்த துறையில் என்ன அர்த்தம், அர்த்தம் வேறுபடுது இல்லைங்கச்சா. அப்போ லோகத்தில் லைஃப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், லித்துல் கவி. என்ன அர்த்தம், கவினா சக்தி பெற்றவர் என்ற வார்த்தைக்கு ஆப்போசிட் வார்த்தை தான் லைஃப். வல் லைஃபு, பலகீனம் என்பது ரெண்டு விதமான பலகீனம் இருக்கு, ஹிஸ்ஸியுன் வ மஅனவியுன். ஹிஸ்ஸியான பலகீனம் அப்படின்னா என்ன அர்த்தம், உடல் ரீதியான உணர்வு ரீதியான பலகீனம் ஒன்று இருக்கிறது, கருத்து ரீதியான பலகீனம் ஒன்று இருக்கிறது. சபிக் சார் வந்தாங்களா, அங்கே தான் இருக்காங்களா? என்ன பலகீனம், ஹிஸ்ஸியான பலகீனம், மானவியான பலகீனம். ஹிஸ்ஸியான பலகீனம்னா உடல்ல பலகீனமா இருக்கான், மானவியான பலகீனம் கருத்து பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கிதாபில் ஒல் முராது பிஹினா, இந்த கிதாபில் லைஃப் என்ற வார்த்தை ஹிஸ்ஸியான லைஃபா மானவியான லைஃபா, மானவியான லைஃப். அந்த ஹதீஸில் ஏதோ ஒரு பலகீனமான அறிவிப்பாளரோ சக்கத்தும் ஃபில் இஸ்னாத் வந்ததுனால இது பலகீனம், இது அர்த்த ரீதியான பலகீனம், கருத்து ரீதியான பலகீனம் ஒழிய அந்த உடல்ல ஒருத்தர் சாப்பிடாம என்ன செஞ்சிட்டார், நோய்வாய்ப்பட்டு பேன் இருக்காரு, அந்த பலகீனம் கிடையாது. இஸ்திலாஹில் என்ன அர்த்தம் பாருங்க, ஹுவ மாலம் யஜ்மா ஹசனி, ஹசனுடைய தன்மைகள். ஹசனுடைய தன்மைகள் எது, ஹசன் லி தாத்திஹினா என்ன, அந்த 5 நிபந்தனைகள்ல 3வது நிபந்தனையான ஹஃபுல் லபுத்தை தவிர மற்ற நிபந்தனைகள் எல்லாம் சேர்ந்திருந்தால் அது ஹசன். அந்த தகுதி கூட இல்லாதது எதுல வந்துடும், லைஃப். அதான் சொல்றாங்க, ஹசனுடைய தன்மைகளை ஒன்று சேர்த்து கொள்ளாத, பி ஃபக்தி ஷர்த்தின் மின் ஷுரூத்திஹி, ஹசனுடைய நிபந்தனைகளிலிருந்து
ஒரு நிபந்தனை தவறி போவதை கொண்டு ஹசனுடைய தன்மைகளை ஒன்று சேர்த்து கொள்ளாத ஒரு ஹதீஸுக்கு பெயர் லைஃப். அது ஒரு பலகீனமான ஹதீஸ் என்று பெயர். வழங்குச்சா? தஃபாவுத்துஹு அதனுடைய ஏற்றத்தாழ்வு லைஃபான ஹதீஸ். யதஃபாவத்து லஃபுஹு ஒரு ஹதீஸினுடைய பலகீனம் என்பது ஏற்றத்தாழ்வு அடைகிறது. எதை கவனித்து? பி ஹஸ்பி ஷித்தத்தி லஃபி ருவாத்திஹி. நல்லா கவனிங்க. பி ஹஸ்பி ஷித்தத்தி லஃபி ருவாத்திஹி அதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளருடைய பலகீனத்தின் கடுமையை கொண்டு வகை பிரியுது. எப்படி பிரிக்கிறாங்க? அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளருடைய அந்த பலகீனத்தினுடைய கடுமையை கவனிப்பதை கொண்டும், வஹிஃபத்திஹி அந்த அறிவிப்பாளருடைய பலகீனத்தின் லேசான தன்மையை கொண்டும். அப்ப அறிவிப்பாளர்கள் ரொம்ப மோசமா இருந்தா, உதாரணமா பொய் சொல்றவரா இருக்காரு, பெரும் பாவியா இருக்காரு, இதெல்லாம் என்னது? ஷதீதுல் ஆஃப். அப்ப அதனுடைய தரம் லைஃப்ல ரொம்ப கேவல கீழ் மட்டத்துக்கு போயிடும் தரத்தில். இதுவே நார்மலாக ஒருத்தருக்கு நல்ல மனுஷன்தான், ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல மனன சக்தி இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா கொஞ்சம் வயசாக என்ன ஆகி போச்சு இது ரொம்ப கடுமையான பலகீனம்னு சொல்ல முடியாது. விளங்குச்சா? கமா யதஃபாவத்து அஸ்ஸஹீ சஹீஹ் எப்படி ஏற்றத்தாழ்வு அடையுது? சஹீஹுன் லிதாத்திஹி சஹீஹுன் லிகைரிஹி ஹசனுன் லிதாத்திஹி ஹசன் லிகைரி. இதே மாதிரி எதுவும் என்ன செய்யுது? லைஃபும் ஏற்றத்தாழ்வு அடையுது. எதை கவனிச்சே? அறிவிப்பாளருடைய பலகீனத்தின் கடுமையையும் லேசையும் கவனிப்பதை கொண்டு. மின்ஹுல் லைஃப் அப்படி வரும்போது சிலது லைஃபா இருக்கும். ஓ மின்ஹுல் லைஃபு ஜித்தன் சில ஹதீஸுகள் மிகவும் பலகீனமானதாக இருக்கும். ஓ மின்ஹுல் வாஹி சில ஹதீஸுகள் யூகமானதாக இருக்கும். ஓ மின்ஹுல் முன்கர் சிலது முன்கரான ஹதீஸாக இருக்கும். இதெல்லாம் அடுத்து என்னென்ன பேர்லாம் பின்னாடி வருது. ஓ ஷர்ரு அன்வாயிஹி லைஃபுடைய வகையிலே ரொம்ப தீங்கான வகை என்ன தெரியுமா? அதுதான் மௌலூ. மௌலூனா என்னதான்? இட்டுக்கட்டப்பட்ட புனையப்பட்ட ஹதீஸுகள். அது ஹதீஸே கிடையாது. அதையும் எதில் தான் கீழே கொண்டு வர்றாங்க இமாம்கள்? லைஃபுடைய வகையில் கொண்டு வர்றாங்க. அதுக்கு தனி பேர் இருக்குது. அதுக்கு பேர் என்னது? அது இட்டுக்கட்டப்பட்டது, அது பொய், அது ரசூலுல்லாஹ் சொல்லாதது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கடா, லைஃபையும் மௌலுவையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுடைய சட்டத்தை எதுக்கு கொண்டு வந்துட்டாங்க? லைஃபுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் எப்படி ஹதீஸ் இல்லையோ அதே மாதிரி ஒரு லைஃபான ஹதீஸ் அது ஹதீஸே இல்லை, அது தூக்கி எறியப்பட வேண்டியவை அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க? வஹாபிகள் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு? லைஃப்னால அது தூக்கி எறிஞ்சிடணும், அது ஹதீஸே கிடையாது, அது வேஸ்ட்டு, அதை அமல் செய்யக்கூடாது, அது தூக்கி எறியப்பட வேண்டியவன்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? ஆனால் எத்தனையோ லைஃபும் அது ஹதீஸு. எதை கவனிச்சு நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம், நல்லா கவனிங்க. இது யார் கரெக்டாக சொல்றீங்க பார்ப்போம். மல் முராது பி சஹீஹி ஓ கைர சஹீ. தமிழில் கூட சொல்லலாம். மல் முராது பி சஹீஹி ஓ கைர சஹீ. சஹீஹ் என்றால் என்ன முராத், சஹீஹ் இல்லை என்றால் என்ன முராத்? அதுக்கு ஒரு கேள்வி கேட்டு லைனாக கேள்வியாக வந்துச்சு. அதில் ஒரு கேள்வி, ஃபஸ்ட்டு கேள்வியாக இதுதான். கரெக்டாக சொல்லுப்பா, வாங்க கிதாபில் எடு, எங்கே இருக்குன்னு எடு. என்ன இன்னும் சரியா அதில் ஒரு வார்த்தை
முழுக்க அது எங்க இருக்கு எடுங்க. சரியான ஹதீஸ் என்றால் அன்னல் முராத கது தஹக்ககத் ஃபீஹி அஷ்ஷுரூத்துல் ஹம்ஸத்து சாபிகா லா அன்னஹு மக்தூன் பிஸஹதிஹி ஃபீ நஃப்ஸில் அம்ரி லி ஜவாசி நிசியானி வல் ஹத்தை அல சிக்கத்தி. அப்படித்தானே? என்ன அர்த்தம்? முட்டாள். சொல்லு, சிரிக்காத, பல்ல காட்டாத. ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்றால் மேல் சொல்லப்பட்ட அந்த 5 நிபந்தனை அதில் உறுதியாக இருக்கிறது என்றுதான் அர்த்தமே ஒழிய லா அன்னஹு மக்தூன் பி சிஹத்திஹி ஃபி நஃப்ஸில் அம்ரி அது முழுக்க சரியானதுதான் என்று அர்த்தம் கிடையாது. 100% எப்படி குர்ஆன் வசனம் மாதிரி அது 100% என்ன கிடையாது, சிஹத் என்ற அர்த்தம் கிடையாது. லி ஜவாசி அல் ஹத்இ வன் நிசியானி அல சிக்கத்தி, சிக்கத்தான அறிவிப்பாளருக்கும் சில நேரங்களிலே தவறும் மறதியும் ஏற்பட்டிருக்கலாம். நம்ம ஒரு அறிவிப்பாளருடைய பெரும்பான்மையான நிலை எதுவோ அதை கவனிச்சு தான் சொல்லியிருப்போம். ஓ இவர் அறிவிச்சிருந்தா சைதான்ட்டு. ஏன் அவருக்கு தவறே வராதா? அவருக்கு மறதியே வராதா? அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்க, ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்றால் 5 நிபந்தனை இருக்கு. அதான் என்ன அர்த்தம் கிடையாது, முழுக்க அது சரிதான், அது மக்தூ உறுதி செய்யப்பட்டது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அடுத்து என்னது, அல் முராது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல தான் சமூகம் என்ன செய்யறாங்க, இதுல தான் மக்கள் விளங்காம இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் கைர சஹீஹ் என்றால் என்ன அர்த்தம்? மேல் சொல்லப்பட்ட சஹீஹுடைய 5 நிபந்தனைகள் அதுல என்னவாகல, உறுதிப்படலன்னு அர்த்தம். லா அன்னஹு கிதுபுன் ஃபீ நஃப்ஸில் அம்ரு என்ன அர்த்தம்? அது பொய் என்று, அந்த விஷயத்துல அது பொய் என்ற அர்த்தம் கிடையாது. லி ஜவாசி இசாபத்தில் முக்தஇ, அதானே ஒரு தவறு செய்யக்கூடியவர் கூட சரியாக, இசாபத்துனா சரியாக அர்த்தம். அல்லாஹு அலம் பிஸ் சவாப்னு போட்டிருப்பாங்க. ஃபிக்ஹ் கிதாப்லலாம் ஒரு ஃபத்வா எழுதிட்டு கீழே என்ன போட்டிருப்பாங்க, அல்லாஹு அலமு பிஸ் சவாப். என்னுடைய ஆய்வுக்கு இது நான் எழுதியிருக்கிறேன், ஆனால் இது எது சரி என்பதை அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். அப்போ லி ஜவாசி இசாபத்தில் முக்தஇ, அப்ப தவறாக அறிவிக்கக்கூடியவர் கூட சரியாக அறிவித்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு ஹதீஸ் சஹீஹ் இல்லை என்றால் என்ன முராது நீ விளங்கிடக்கூடாது, அது பொய் என்று நீ விளங்கிடக்கூடாது. விளங்குச்சா? ஒரு சஹீஹான ஹதீஸுடைய விஷயத்தில் எப்படி நடந்துக்கணும், ஒரு சஹீஹ் இல்லைன்னு சொல்லப்பட்ட அந்த ஹதீஸுடைய விஷயத்தில் இந்த பார்வையை மக்கள்கிட்ட இருந்து என்ன செஞ்சிட்டாங்க, போக்கிட்டாங்க. இல்லை லைஃப்லாம் சஹீஹ் இல்லையா, அதெல்லாம் கொண்டு வராங்க, அது ஹதீஸே இல்லை, அது தூக்கி எறியப்பட வேண்டியது, அது கண்ணியம் செலுத்தப்பட வேண்டியது அல்ல. அது தெரியாம இமாம்கள் தப்பா எழுதி வச்சுட்டாங்க கிதாப்ல. அவங்களும் மனிதர் தானே, இமாம்களும் மனிதர் தானே. சஹீஹ் எழுதுறது பதிலாக கூடையே சேர்த்து எழுதி வச்சுட்டாங்க, லைஃப் எழுதி வச்சுட்டாங்கன்ற மாதிரி எத்தனையோ லைஃபான ஹதீஸுகளை என்ன செய்யறாங்க, தூக்கி எறிகிறாங்க. இப்போ இந்த விளக்கம் தான் நம்ம இது பண்ணணும். சரியா? இப்போ என்ன மௌலுவுக்காக இது இப்போ வந்துச்சு. ஒரே ஒரு உதாரணத்தை பார்ப்போம் பாருங்க. மிசாலுகும் இருக்கா, எப்படி ஒரு ஹதீஸ் லைஃப்லாம் ஆக்குறாங்க, இது இதெல்லாம் தெரியணும். இந்த பார்வை மிசாலில் போட்டிருக்காங்க பாருங்க, இருக்கா? மா அஹ்ரஜஹு திர்மிதி இருக்கா, மின் தரீகி ஹக்கீமில் அஸ்ரம் என்ற அந்த சனதின் வழியாக. ஹக்கீமுல் அஸ்ரம் என்பவர்கள் அன் அபி தமீமா அல் ஹுஜைமி, அவங்க அன் அபி ஹுரைரா அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால. என்ன ஹதீஸ்? மன் அத்தா ஹாயிலன், யார் ஹைலுள்ள பெண்ணிடத்திலேயோ, அவ் இம்ராத்தன் ஃபி துபுரிஹா, ஒரு பெண்ணுடைய பின்துவாரத்தின் வழியாகவோ, அவ் காஹினன், அல்லது ஒரு ஜோசியக்காரன்ட்ட என்ன செய்யுது ஒருத்தர் போறாரு. இதெல்லாம் தவறு. ஒரு ஹைலுள்ள பெண்ணிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆண் போகக்கூடாது. இல்லை
சட்டப்படி ஹைலுல் காலத்தில் ஜிமா வந்து ஹராம், அந்த மாதிரியோ அல்லது அதே மாதிரி பின்துவாரத்தில் என்ன செய்யக்கூடாது, ஜிமா செய்யக்கூடாது, அந்த மாதிரியோ அல்லது ஒரு 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 ஜோசியக்காரன்ட்ட போய் என்ன செய்கிறாரு, ஜோசியம் கேட்பதற்காக யார் போகிறாரோ, இந்த 3 பாவத்தை யார் செய்கிறாரோ ஃபக்கத் கஃபர பிமா உன்சில் அலா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது இறக்கப்பட்ட அந்த ஒன்றை அவர் மறுத்தவராகி விட்டார். இதான் ரிவாயத். சும்மா கால திருமதி இமாம் இந்த ஹதீஸை இஹ்ராஜ் செய்த பிறகு, பாத இஹ்ராஜிஹி, இஹ்ராஜ் செய்த பிறகு சொல்கிறார்கள், லா நாரிஃபு ஹாதல் ஹதீஸ, இமாம் பதிவு செஞ்சுட்டு அவங்களே சொல்றாங்க, இந்த ஹதீஸை நாங்கள் அறிய மாட்டோம், இல்லா மின் ஹதீஸி ஹக்கீமில் அஸ்ரம் அன் தமீமி அல் ஹுஜைமி அன் அபி ஹுரைரா, இந்த சனது வழியாகவே தவிர வேற எந்த சனதின் வழியாகவும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் அறியலை. இந்த ஹதீஸ் எந்த சனது வழியாக மட்டும்தான் வருதான், அஸ்ரம் அன் அபி ஹுரைரா. சும்மா கால பிறகு திருமதி இமாமே சொல்றாங்க, வலஅஃப முஹம்மதுன், முஹம்மது அப்படின்னா யாரை குறித்து, புகாரி இமாமை குறிக்குது, அவங்க பேர் முஹம்மது. புகாரி இமாம் சொல்றாங்க, புகாரி இமாம் பலகீனப்படுத்துகிறார்கள் ஹாதல் ஹதீஸ, இந்த ஹதீஸை புகாரி இமாம் என்ன சொல்றாங்க, எதை கவனிச்சு, மின் கிபில இஸ்னாதிஹி, அந்த ஹதீஸனுடைய சனதை அடிப்படையில் புகாரி இமாம் இந்த ஹதீஸ் ஒரு பலகீனமான ஹதீஸ்ன்றாங்க. குல்து, நான் சொன்னேன், லி அன்னஃபி இஸ்னாதிஹி, இந்த ஹதீஸுடைய சனதுல ஒருத்தர் வர்றாரு, அவர் பேரு ஹக்கீமுல் அஸ்ரம், அவர் பேர் என்னது, ஹக்கீமுல் அஸ்ரம். வகத் லஅஃபஹு அல் உலமா, அவரை உலமாக்கள் என்ன அறிவிப்பாளர்றாங்க, அவரை பலகீனப்படுத்துகிறார்கள். அவர் ஒரு லைஃபான அறிவிப்பாளர். ஃபகத் கால அன்ஹு, இவரை பற்றி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தக்ரீபு தஹதீப்ன்ற ஜரஹ் தஹதீலுடைய கிதாப்ல சொல்றாங்க, இங்க இருக்கு நினைக்கிறேன், தக்ரீபு, அது ஜரஹ் தஹதீலுடைய கிதாப், அந்த கிதாபில் போய் பாருங்க, இந்த பேரை பார்த்து தேடி பாருங்க, உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. அந்த கிதாபில் இவரை பற்றி சொல்லும் போது ஃபீஹி லீனுன் அப்படின்னு சொல்றாங்க, அது ஒரு குறை. ஃபீஹி லீனுன்னா என்னன்னு அர்த்தத்தை அதில் பாருங்க. அப்ப இந்த பலகீனமான அறிவிப்பாளர் இந்த சனதுல வர்றதுனால அந்த ஹதீஸ் என்னவாயிட்டு, லைஃப் ஆயிருச்சு. விளங்குதா, ஒரு ஹதீஸ் லைஃப் எப்படி கண்டுபிடிக்கும் தெரியுதா. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான தலைப்பு வந்து 2 தலைப்பு. ஒரு லைஃபான ஹதீஸை அறிவிக்கலாமா கூடாதா, ஒரு ஹதீஸ் லைஃப் நமக்கு தெரியுது, கிதாபில் பார்க்குறோம், பயான்ல சொல்லலாமா, ஒன்று. ரெண்டாவது, ஒரு லைஃபான ஹதீஸ் தெரியுது, நல்ல சிறப்பு பற்றி வருது, இதை செய்தால் இவ்வளோ நன்மை கிடைக்கிறதுன்னு வருது, இதை அமல் செய்யலாமா. சமூகத்தில் இதனுடைய விஷயத்தில் தான் என்ன செய்யுது, ஒரு குழப்பம் நிலவிக்கொண்டே இருக்கிறது. இப்போ இதைத்தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்த பாடத்தில் ஒரு ஹதீஸு லைஃப் என்றால் அதை அறிவிப்பதனுடைய சட்டம் என்ன, ஒரு ஹதீஸு லைஃப் என்றால் அதை அமல் செய்வதனுடைய சட்டம் என்ன அப்படின்றதான் இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கணிசமாக என் டைரி எடுத்துகிட்டு வாங்களேன், பச்சை கலர் டைரியும் எப்பயும் டேபிள் வச்சு இருக்கா, ஓடுதில்லை. இப்போ கணிசமாக நம்ம என்ன செஞ்சாச்சு, பார்த்தாச்சு. இதுக்கு பிறகு மருத்துவத்துடைய வகைகள் நீண்டு கொண்டே போகும். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அடுத்து முக்கியமாக, அதுக்கு பிறகு மௌலுனா என்ன, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள், ஹதீஸில் எப்படி எப்படிலாம் இட்டு கட்டினாங்க, அது எப்படி எப்படிலாம் அதுக்கு வழிமுறைகளை கடைபிடிச்சாங்க, ஒரு மௌலுவான ஹதீஸை அதனுடைய சட்டம் என்ன, அதனுடைய சட்டம் என்ன, இப்படி என்ன செய்யுது, நம்ம பல தலைப்புகளில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சொல்ல புரிஞ்சா. அதனால் இப்போ நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம ஹதீஸ் ஆயிரவங்க நம்ம நடத்தணும். ஃபஸ்ட்டு உள் அரங்கில் நம்ம ஒரு ப்ரிப்பேர் ஆகணும், யார் யாருக்கு என்ன தலைப்பு அப்படின்றத நம்ம வந்து என்ன செய்யணும், பார்த்து நம்ம ஒரு உள் அரங்கில் ஒரு ஹதீஸ் ஆயிரவங்க நம்ம நடத்தணும் இந்த மாதத்துக்குள்ளே இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நான் தலைப்பு என்னன்றது ஒரு சில தலைப்புகள் நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு தலைப்பு வந்து ஹதீஸ் என்றால் என்ன, அதனுடைய வகைகள். ஹதீஸ் என்றால் என்ன எழுதிக்கோங்க, என்னென்ன தலைப்பு நான் சொல்கிறேன் அதை எழுதிக்கோங்க. அது யார் யாருக்கு என்ன தலைப்புன்றதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், முடிவு பண்ணிக்கலாம். ஹதீஸ் என்றால் என்ன, அதன் வகைகள் அப்படின்னா அதனுடைய வகைகள் நம்ம இன்னும் சிலது நடத்த வேண்டியிருக்கு. சஹாபாக்குடைய சொல் செயல் அங்கீகாரமும் ஹதீஸு,
தாபீன்களுடைய அந்த வகை நான் இன்னும் நடத்தலை. அதே மாதிரி அல்லாஹ் சொன்னான்னு ஒரு ஹதீஸ் வருது, அது என்னது ஹதீஸ். அதை வந்து ஃபஸ்ட்டு தலைப்பு, ஹதீஸ் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன. ரெண்டாவது, ஹதீஸுக்கும் சுன்னத்துக்கும் மத்தியில் வேறுபாடு என்ன, விளங்குச்சா? ஹதீஸுக்கும் சுன்னத்துக்கும் மத்தியில் வேறுபாடு. அஜபன் லில் முஹிப்பி கைஃப யனாமு குல்லு நௌமின் அலல் முஹிப்பி ஹராமுன். அஜபன் லில் முஹிப்பி, பாடத்தை விரும்புகின்ற காதலனுக்கு தூக்கம் வருவது ஆச்சரியமாக இருக்கிறது. கைஃப யனாம், எப்படி தூங்குறாரு? உண்மையான முஹிப்பாக இருந்தால் அவனின் மீது தூக்கம் என்பது ஹராம். அப்ப ரெண்டாவது தலைப்பு என்னது? ஹதீஸுக்கும் வேறுபாடு என்ன. எல்லா ஹதீஸையும் நம்ம பின்பற்ற முடியுமா? ரசூல்லா மேராஜுக்கு போனாங்க, ஹதீஸ்ல வருது, நானும் அதை பின்பற்ற போகிறேன். புறா கண்டுபிடிச்சு ரசூலுல்லாஹ் 11 மனைவிமார்களை திருமணம் முடித்தாருன்னு வருது. ஹதீஸிலே வந்து விட்டது, எனவே நாம் அமல் செய்ய வேண்டும், முடியுங்கள் திருமணத்தை 11 மனை. அப்படி முடிக்க முடியுமா? அப்ப ஹதீஸ்னா என்ன, சுன்னத்துனா என்ன, இதற்கான வேறுபாடு என்ன? இது ரெண்டாவது தலைப்பு. மூன்றாவது, சுன்னா என்கிற ஹதீஸை பின்பற்றுவதின் அவசியம் என்ன? சுன்னா என்கிற ஹதீஸை பின்பற்றுவதின் அவசியம் என்ன, இது எவ்வளோ முக்கியம் அதை பின்பற்றுறது. விலங்குச்சா நம்ம அதை பார்த்தோம், அத்தியுல்லாஹு அத்தியு, அதில் எல்லாம் வந்துடும் வஹி. இது அல்லாஹ் வந்து எங்கெல்லாம் இத்தாஅத்துல்லா சொல்கிறானோ அங்கெல்லாம் இத்தாஅத்துர் ரசூல் சொல்கிறான். இது அடுத்து நாலாவது, ஹதீஸை தொகுக்கிற விஷயத்திலே சஹாபாக்களுடைய பங்களிப்பு என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அதுக்கு எப்படி பாடுபட்டாங்க? அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் எப்படி பாடுபட்டாங்க? சஹாபாக்கள்ல அதிகமான ஹதீஸை அல் முக்ஸிரூன 6 நபர்கள் யாரு? ஹதீஸை அதிகம் அறிவித்த 6 நபர்கள் வருவாங்கல்ல. அபூ ஹுரைரா 5374, ஆயிஷா நாயகி எவ்வளோ? இது ஹதீஸ். ஒரு ஹதீஸுக்காக சஹாபாக்கள் செய்த பயணங்கள் என்ன? எத்தனை இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு போனாங்க ஒரு ஹதீஸு கேட்க. அது நாலாவது தலைப்பு, ஹதீஸ் தொகுப்பில் சஹாபாக்கள். அஞ்சாவது தலைப்பு, ஃபுகஹாக்களும் ஹதீஸும். அபூ ஹனீஃபா இமாம், ஷாஃபி இமாம், அஹ்மது இப்னு ஹம்பல், மாலிக் இமாம், இவங்கெல்லாம் ஹதீஸுடைய விஷயத்தில் அவங்க செய்த பங்களிப்பு என்ன? ஃபகீஹலாக இருந்தவங்க இவங்களாம் ஆரம்பத்தில் உள்ளவங்கல்ல, இவங்க ஹதீஸ் விஷயத்தில் அவங்க செய்த பங்களிப்பு என்ன? உதாரணமாக அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்களுடைய பங்களிப்பு என்ன? மாலிக் இமாமுடைய பங்களிப்பு என்ன? இமாம் ஷாஃபியுடைய பங்களிப்பு என்ன? இது அல்லாமல் வேற சில தாபீன்கள், உதாரணமாக ஹதீஸ் தொகுப்பில் ஈடுபட்ட, நம்ம ஏற்கனவே கிதாபில் சொன்னோம், உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்களுடைய காலத்தில் தான் ஹதீஸ் தொகுக்கப்பட்டது. இப்னு ஷிஹாபு ஜுஹ்ரி என்கிற தாபியை தொகுத்தாங்க. அம்ர் இப்னு என்னது அம்ர் இப்னு ஹஸ்ம் ஒரு பேர், இப்னு ஷிஹாபு ஜுஹ்ரி, வேற யாரு எழுதியிருப்பீங்களே? அபூபக்கர் இப்னு அம்ர் இப்னு ஹஸ்ம் அவங்க, இவளை பற்றி இதெல்லாம் எதில் வந்துடுது? ஃபுகஹாக்களும் ஹதீஸு. சிஹாவு சித்தா ஒரு பார்வை. ஏன் சிஹாவு சித்தாவை இவ்வளோ முக்கியத்துவப்படுத்துகிறாங்க? புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, அபூ தாவூத், நசாயி, திர்மிதி, இது ஒவ்வொன்றில் எத்தனை ஹதீஸ் இருக்குது? இதை தொகுப்பதற்கு அவர்கள் செய்த பணிகள் என்ன? ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வருஷம் இதுக்காக கஷ்டப்பட்டாங்க, எந்தெந்த நாடுகளுக்கு போனாங்கன்றத ஒரு அழகான சூப்பரான இதை எடுத்து உரைக்கணும். 6. 7வது, அறிவிப்பாளர் தொடர் வரிசையினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன? ஏற்கனவே அதை நடத்தும் போது நம்ம சொன்னோம், இஸ்னாதை குறித்து நம்ம சொன்னோம். எழுதி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக, கஃபலத்தாக இருக்கிறவங்க கஃபலத்தாக இருப்பாங்க. இஸ்னாதுனா என்ன,
அறிவிப்பாளர் தரவரிசைனா என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எப்போ உருவாச்சு, அதெல்லாம் நம்ம சொன்னோம். அது 8வது. இப்போ இது வரைக்கும் நம்ம பொது தலைப்புக்குள்ளே தான் இருக்கோம். 8வது, ஹதீஸ் நம்மிடத்துல வந்து சேருவதை கவனித்து வகைகள் என்ன, அதில் ஃபுல்லாக வந்துடணும். அது எப்படி விளக்குனா அது புரியும், அப்படி விளக்கணும். அந்த தலைப்பில் உள்ளவங்க உதாரணமாக முத்தவாத்திர், ஆஹாத், ஆஹாது கீழே மஷ்ஹூர், அசீஸு, கரீப், இது எல்லாம் சேர்ந்தது ஒரு தலைப்பு. ரொம்ப வளவலன்னு இல்லாமல் அழகாக அதை எப்படி விளக்குனா ஈஸியாக எவ்வளோதான் அப்படின்ற மாதிரி புரிய வைக்கணும். ஆனால் அதுக்காக தாரிஃபை விட்டுட்டு வேற எங்கேயோ கண்டமேனிக்கு விளக்கிடக்கூடாது. அடுத்து 9வது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸுகளின் வகைகளும் அதனுடைய சட்டங்களும். அது என்ன, எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, அதனுடைய அது என்ன அப்படின்னா என்ன, அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸுகளின் வகைகளும் அதனுடைய சட்டங்களும். 10, பலகீனமான ஹதீஸிற்கான காரணங்கள் என்ன, அதனுடைய வகைகளை சுருக்கமாக சொல்வது. அந்த வகைன்னு நம்ம நடத்தலை, இப்போ தான் நம்ம இந்த தலைப்புக்கு வந்திருக்கிறோம். எந்த தலைப்புக்கு? லைஃபுடைய 2 காரணங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அது அப்போ அதில் வகை பிரியும். சக்கத்துன் ஃபில் இஸ்னாத் மினல் இஸ்னாத், அறிவிப்பாளர் தொடர்பில் ஏற்படக்கூடிய விடுபடுதலில் எத்தனை வகை வருது, அறிவிப்பாளர்கிட்ட குறைனா எத்தனை குறை இருக்குது, அந்த ஒவ்வொரு குறை வந்துச்சுன்னா அந்த ஹதீஸுக்கு என்ன பேர், இதெல்லாம் வந்து ஒரு சார்ட்டில் விளக்கிடணும். தேவைப்பட்டால் முஃபீஸை வச்சு என்ன செய்யணும், ஒரு சார்ட் ரெடி பண்ணணும். கம்ப்யூட்டரில் என்ன செய்யணும், ஒரு சார்ட் ரெடி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும் சில விஷயங்களை. அதையும் ரெடி பண்ணணும் நீங்கள். எப்படி? ப்ரொஜெக்டரை வச்சு தான். அடுத்து 11வது, புனையப்பட்ட மற்றும் பலகீனமான ஹதீஸுகளுடைய சட்டங்கள் என்ன, புனையப்பட்ட மற்றும் பலகீனமான ஹதீஸின் சட்டங்கள் என்ன. புனையப்பட்ட பலகீனமான ஹதீஸின் சட்டங்கள் என்ன. 12வது, ஹதீஸை மறுப்பதின் ஆபத்தான நிலை, ஹதீஸை மறுப்பதின் ஆபத்தான நிலை. ஹதீஸை மறுப்பதின் ஆபத்தான நிலை. ஓகே, ஒரு 12 தலைப்பு தான் அதில் போட்டிருக்கேன். இன்னும் விரிச்சா நிறைய தலைப்புகள் போகும். இப்போ இதை எப்படி இது பண்ணிக்கிறது, இதுக்குள்ளே சில தலைப்புகளை 2 பேர் கூட சேர்ந்துக்கலாம். இப்போ உதாரணமாக ஹதீஸ் நம்ம இடத்துல வந்து சேருவதை கவனித்து வகைகள் இருக்குன்னா ஒரு 2 பேர் சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம இது எப்போ வச்சுக்கலாம், உள்ளரங்கில் எப்போ நம்ம வச்சுக்கலாம், மேலே ரெண்டு மூணு தடவை நம்ம உள்ளரங்கில் வச்சா தான் நமக்கு ஒரு பிடிமானம் வரும். எப்போ வச்சுக்கலாம், இப்போ இன்றைக்கி வந்து 13, எப்போ வச்சுக்கலாம்,
எப்போ ஹவுஸா? ஒரு 20 தேதிக்கு மேலே வச்சுக்கலாமா? 24ஆம் தேதி வச்சுக்கலாமா? 24 சனிக்கிழமை, 24 சனிக்கிழமை. இது யார் யார் என்ன பேசுகிறன்றதை இன்றைக்கி மத்தியானம் நம்ம முடிவு பண்ணி சொல்லிடுறேன். அது பிறகு என்ன செய்யுங்க, அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்கணும். அரபி வாசகங்கள் சொல்கிற இடத்துல அரபி வாசகங்களை சொல்லணும். ஆயத்து சொல்ல வேண்டிய இடத்துல ஆயத்து சொல்லணும். தாரீஃப் சொல்ல வேண்டிய இடத்துல அது எப்படி சொன்னால் அழகாக இருக்கும். ஏன்னா ரிஹர்சல் நிறையா தடவை பார்க்கணும், அப்போ தான் அது கரெக்டாக வரும். சும்மா ஒரு தலைப்பு மாதிரி எடுத்துகிட்டு அடிச்சு விட்டு போகிறது கிடையாது. நம்ம பேசுவோம்ல, ஒரு தலைப்பு எடுத்து அப்படியே. ஏன்னா இது வந்து ஒரு ஆய்வு. அப்படின்னும் போது நம்ம நுக்தாக்கள் ஒவ்வொன்றும் ஆதாரபூர்வமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். பேச்சு தெளிவு இருக்கணும், பாயிண்ட்ஸ் தெளிவு இருக்கணும், அதில் தவறு வரக்கூடாது. அப்போ நம்ம அதுக்கு நிறைய தடவை என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிஹர்சல் பண்ணணும். இப்போ ஒரு 2-3 தடவை நம்ம வச்சுட்டா நமக்கு வந்து ரபியுல் அவ்வல் டைமில் ஒரு நாள் நம்ம என்ன செய்யலாம், இதை நம்ம செய்யறதுக்கு நமக்கு செய்ய அதில் தவறுகள் பிசுறுகள் சரியாகும். அப்போ ரபியுல் அவ்வல் டைமில் ஏதோ ஒரு டேட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பெரிய அளவில் நம்ம என்ன செய்யலாம் பண்ணுறதுக்கு தோதுவாக இருக்கும். என்னங்கச்சா? அதனால் வந்து இதெல்லாம் அப்போ நம்ம இதை தொடர்ந்து ஈடுபடும் போது நமக்கு என்ன செய்யும், இதில் ஒரு தேர்ச்சி ஏற்படும். என்னங்கதா போல ஒரு தலைப்பு நோட் பண்ணிட்டீங்கல்ல? என்னென்ன தலைப்பு? இது எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ எதுக்கெல்லாம் இருக்குது, நம்மள்கிட்ட புக்கே இருக்குது, எடுத்துக்கலாம் அழகாக பாயிண்ட்ஸு. டாபிக் மட்டும் நம்ம தாயிராவது நம்ம உட்காந்து பிரித்து இது பண்ணுவோம். இதுக்கு தலைமை வந்து தாயிராப்ஸா தான். உனக்கு ஹெட் இருக்கணும்ல, இதை வழி நடத்தி அவங்கள பேச வச்சு அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்கள ஷேப் பண்ணி நல்லா இதை வந்து சக்ஸஸ் பண்ணுற வேண்டிய பொறுப்பு வந்து தாயிராப்ஸா. கரெக்டு தானே?